திருவள்ளூரில் வாக்களிக்க வரும் வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. திருவள்ளூர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி பஜார் வீதி, தேரடி தெரு, காமராஜர் சிலை உட்பட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று காவல்துறையினர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் 108 வைணவ தலங்களில் ஒன்றான சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் மாசி மகத்தினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சாரங்கபாணி சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராய் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 108 வைணவ தலங்களில் ஒன்றான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் மாசி மகத்தினை ஒட்டி பல வண்ண மின் விளக்குகளாலும் பல வகை நறுமண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு அழகிய பட்டாடைகள் மற்றும் மலர் சரங்களுடன் சாரங்கபாணி சுவாமி, ஸ்ரீதேவி, பூமி தேவி சமேதராய் எழுந்தருளி காட்சியளித்தார். அதனை கரைகளில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஓசூரில் இருந்து 30 பயணியுடன் புறப்பட்ட தனியார் பேருந்து பேரிகை வழியாக சூளகிரி சென்று கொண்டிருந்தது. அப்போது முக்காலப்பள்ளி அருகே வந்த பேருந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு சிகிச்சைக்காக சூளகிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து பேரிகை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் அனைவரும் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆல்பி ஜான் வர்கீஸ் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட DM நகர் பகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் தேர்தல் பார்வையாளர் கணேசன் IAS வார்டுகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், தேர்தல் நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும், 100 விழுக்காடு வாக்களித்து பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே தனியார் கம்பெனிக்கு வாகன விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். வேப்பனஹள்ளி அருகே கொல்லப்பள்ளியில் இயங்கி வரும் தனியார் கம்பெனியில் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் கம்பெனிக்கு பெண் ஊழியர்களை அழைத்துக் கொண்டு வந்த பேருந்து மீது டிப்பர் லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சூளகிரி மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய டிப்பர் லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் எருக்காட்டூர் அருகே எண்ணெய் குழாய் உடைந்து விவசாய நிலம் சேதமடைந்தது குறித்து வட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார். எருக்காட்டூர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை சுற்றி ONGC நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் விளைநிலங்களை வழியாக கச்சா எண்ணெய் வேலுக்குடி கிராமம் வரை எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயி நடராஜன் என்பவரின் நிலத்தின் வழியாக செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விவசாய நிலம் முழுவதும் கசிந்தது. இதனால் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிர்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து ONGC அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விளைநிலத்தை பார்வையிட்ட போது அது ONGCக்கு சொந்தமான நிலம் அல்ல என்பது தெரியவந்தது. தகவலிருந்து வந்த வட்டாட்சியர் நடராஜன் நிலத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். மாசிமக திருவிழாவை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அறந்தாங்கி அருகே தட்டன் வயல் கிராமத்தில் ஸ்ரீ முத்து முனீஸ்வரர் ஸ்ரீ தில்லை மகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. மாசிமக உற்சவத்தை ஒட்டி இங்கு 42ஆம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 111 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான், பூஞ்சிட்டு என்று மாடுகள் 4 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தில் சீறி பாய்ந்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை, நினைவு கோப்பைகள் வழங்கப்பட்டன. இதில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தகுதி சான்று இன்றி இயங்கி வந்த 8 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் பறிமுதல் செய்து 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தகுதி சான்று, சாலை வரி, அனுமதி சீட்டு இன்றி வாகனங்கள் இயங்குவதாக வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பல்வேறு புகார்கள் வந்தது. இந்த நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியாக பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆட்களை அழைத்து செல்லும் சுற்றுலா பெண்கள், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சரக்கு வாகனம், டிப்பர் லாரி, ஜேசிபி இயந்திரம் உட்பட 8 வாகனங்களில் தகுதி சான்று மற்றும் சாலை வரி செலுத்தாமல் இயங்கி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 8 வாகனங்களை பறிமுதல் செய்து 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து ஓட்டுநர்களை எச்சரிக்கை விடுத்தார். சென்னையில் அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்தில் மகா மேரு ஹோமம் நடைபெற்றது. சென்னை எஸ்ஆர்பி காலனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பிரதம பிரதிஷ்டை தின விழாவை முன்னிட்டு உலக மக்கள் நலன் பெற வேண்டி 108 அகல் விளக்குகள் ஏற்றி மகா மேரு ஹோமம் நடைபெற்றது. ஸ்ரீ சர்வசக்தி ராஜராஜேஸ்வரி சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்பாளுக்கு கணபதி ஹோமம், கலச தாவணம் மற்றும் மெகா மேரு ஹோமம் செய்து பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேட்டவளம் அருகே திருவண்ணாமலை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து இருசக்கர வாகனத்தில் திருமலை என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வேட்டவளம் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.